எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு என்ன நாள்? மகா சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தினாலே யார் ரொம்ப ஸ்பெஷல்? ஆப்வியஸா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிள்ளையார் தான். சோ இந்த ஒரு அருமையான நாள்ல பிள்ளையாரை பத்தி சில மகிமைகள் தெரிஞ்சுப்போமா? வாங்க தெரிஞ்சுப்போம். முதல்ல மூல கடவுள் அது யாரு? வேற யாரு? நம்ம பிள்ளையார் தான். பிள்ளையார வழிபடுறது ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு பிள்ளையாருக்கு. அதை நான் சொல்லலைங்க, தெய்வத்தின் குரல்ல காஞ்சி ஸ்ரீ மகாபிரிவாவே சொல்லியிருக்காங்க. சோ டக்குன்னு இப்ப ஃபாஸ்டா நம்ம ஆபீஸ் போயிட்டு இருக்கோம். சடனா ஒரு பிள்ளையார் கோயில் வருது. என்ன பண்ணுவோம்? உடனே டக்குன்னு இப்படி கூட்டிட்டு சுக்லாம்பரம் சொல்லிட்டு பிள்ளையார் அப்பா அப்படின்னு சொல்லி டக்குன்னு கூட்டிட்டு நம்ம மாட்டுக்கு வழிபட்டு போயிட்டே இருக்கும். பிள்ளையார் இப்படிதான் வழிபடணும், பிள்ளையார் அப்படிதான் வழிபடணும், பிள்ளையார் இவங்க தான் வழிபடணும், அவங்க தான் வழிபடணும்னு ஒரு ரூலுமே கிடையாது. ஒரு பாரபட்சமும் நம்ம பிள்ளையாருக்கு கிடையவே கிடையாது. அதான் ஒரு மிக உன்னதமான ஒரு சிறப்பு. ரொம்ப அழகான ஒரு எளிமையான ஒரு தெய்வம் நம்ம பிள்ளையார். ரெண்டாவது, பிள்ளையாரோட உடம்ப பார்த்தோம்னா, பிள்ளையாரோட உருவத்தை பார்த்தோம்னா அப்படியே ஜெய்ஜாண்டிகா ஆஜானு பாகுவா அப்படியா இருக்காரு? இல்லையே. பிள்ளையார் ரொம்ப அழகா எளிமையா ஒரு சின்ன குழந்தை மாதிரி கொழுன்னு அழகா இருக்காரு. பிள்ளையாரோட வாகனத்தை பாத்தீங்கன்னா குட்டியான மூஞ்சூர். அப்படியே பிள்ளையாருக்கும் அந்த வாகனத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. ரொம்ப கான்ட்ரடிக்டரியா இருக்கு. எப்படி பிள்ளையார் கொழுன்னு இருக்காரு, குட்டி மூஞ்சூரால எப்படி பிள்ளையார தூக்கின்னு போக முடியும்? அங்கதான் இருக்கு ஒரு விஷயம். பிள்ளையார் மூஞ்சி மேல உட்காரும் போது ஒரு தர்மக்கோள் இருக்கு, ஒரு பிளைவுட் இருக்கு, ஒரு குட்டி பிளைவுட், ஒரு குட்டி தர்மக்கோள். அவங்க மேல அதாவது பட்டா நம்மளுக்கு வலிக்குமா? வலிக்காது இல்ல. சோ அதே மாதிரிதான் பிள்ளையார் மூஞ்சி மேல ஏறி உட்காரும் போது தன்னோட எடையை அப்படியே குறைச்சிட்டு ஒரு சின்ன ஒரு தர்மக்கோளோட எடை எப்படி இருக்கும் அந்த மாதிரி எடைக்கு மாத்திடுவாங்க. அதே மாதிரிதான் அந்த உன்னத தெய்வம் தன்னையே நம்பி இருக்கிற அந்த பக்தர்களை ஏமாற்றாம அவங்களோட இதயத்தை ரொம்ப கனமாக்காம தர்மக்கோள் எப்படி ஈஸியா வருடி கொடுத்து போகுமோ அதே மாதிரி தன்னோட பக்தர்களோட இதயத்துல ஈஸியா வருடி கொடுத்து உள்ள போயிடுவாராம். அவங்களோட ஆசையும் கண்டிப்பா நிறைவேற்றுவார். பிள்ளையாருக்கு நம்ம எல்லாருமே தேங்காய் உடைச்சிருப்போம். அட்லீஸ்ட் நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாவது தேங்காய் உடைக்கிறதையாவது நம்ம பார்த்திருப்போம். அந்த தேங்காய் உடைக்கிறதுக்கான ரீசன் அதுக்குள்ள இருக்கிற ஒரு வாழ்க்கை பாடம் ஒளிஞ்சிருக்கு. அதுல நம்மளுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும்? அதை பாத்தீங்கன்னா, இப்போ தேங்காய் உடைக்கிறோம் வேண்டிட்டு. சோ தேங்காயோட அவுட்டர் ரீஜனை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா ஸ்டர்டியா கனமா இருக்கும். அந்த அவுட்டர் ரீஜன் தான் நம்ம மனுஷனுக்குள்ள இருக்கிற ஈகோன்னு சொல்றாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அந்த அவுட்டர் ரீஜனை உடைக்கும் போது அதுக்குள்ள இருக்கிற ரொம்ப இனிப்பான அதோட நெக்டார், அதாவது கோகனட் நெக்டார், அதாவது கோகனட்டோட வாட்டர் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அந்த ஸ்வீட்டான வாட்டர் அந்த அவுட்டர் ஷெல்லான அந்த ஈகோ உடைக்கும் போது அந்த ஸ்வீட்டான வாட்டரான நம்மளோட நல்ல குணங்கள், நல்ல செயல்கள் பண்ணக்கூடிய ஒரு திறன் அதெல்லாம் வெளில வருங்கிறத உணர்த்தத்துக்கு தான் பிள்ளையார் தனக்கு தேங்காய் உடைக்கணும் பக்தர்கள் என்று நினைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க. காஞ்சி ஸ்ரீ மகாபெரிவா தெய்வத்தின் குரல்ல சொல்லியிருக்காங்க. என்னங்க, பிள்ளையாரோட மகிமை அருமைல. அந்த உன்னத தெய்வத்தோட அருமையை பத்தி சொல்லணும்னா இந்த ஒரு வீடியோ சத்தியமா பத்தாது, போயிட்டே இருக்கும். சோ இந்த ஒரு அருமையான நாளான மகா சங்கடஹர சதுர்த்தியில அந்த உன்னத தெய்வத்தை வணங்கி நம்ம வாழ்க்கையில எல்லா பலன்களையும் பெறுவோம். வாங்க. மூவரும் தேவரும் யாவரும் போற்றும் தனி பெரும் தெய்வமே தண்டபாணி தமயனே. மூவரும் தேவரும் யாவரும் போற்றும் தனி பெரும் தெய்வமே தண்டபாணி தமயனே. நாதாபரணனே நான் மறை போற்றும் நாயகனே விநாயகனே. நாதாபரணனே நான் மறை போற்றும் நாலாபரணனே நான் மறை போற்றும் நாயகனே விநாயகனே. எங்கள் விநாயகனே வினை தீர்ப்பவனே முடிவெல்லா இறைவா மூச்சிலே நிறைவாய். முடிவெல்லா இறைவா எங்கள் மூச்சிலே நிறைவாய். விக்னங்கள் களைந்திடும் விக்னேஸ்வரா விரைந்தோடி உந்தன் கடல் பணிந்தோமே பணிந்தோமே பணிந்தோமே. நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான பதிவுல உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.